அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாரம்பரிய முறைப்படி ராகி கல்ல பார்த்தீங்கன்னா 100 கிலோ கோதுமை மாவு அரைக்கிற ப்ராசஸ் போயிட்டு இருக்குதுங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நேத்தே வந்து கோதுமையெல்லாம் நல்லா காய போட்டு சுத்தம் பண்ணி இன்னைக்கு அரைக்க ரெடி பண்ணிட்டு இருக்கிறேங்க. இன்னைக்கு 2 மிஷினுமே கோதுமை மாவு தான் அரைக்கிறேங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா போன வாரம் அரைச்ச கோதுமை மாவு எல்லாமே ஸ்டாக் தீர்ந்துருச்சுங்க கடையில். எல்லாருமே வாங்கி பாசிட்டிவ் ஃபீட்பேக் தானே கொடுத்தாங்க. நல்லா சாஃப்டாகவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறதுனால எல்லா குழந்தையும் நல்லா சாப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம எதனால் இந்த டேஸ்ட் வருது அப்படின்னா நம்ம நேச்சுரல் ஸ்டோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ ப்ராசஸில் அரைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அது உயிர் சத்துக்கள் அப்படியே இருக்குங்க. பார்த்தீங்கன்னா இதான் கோதுமையில் இருக்கிற எண்ணெய்த்து சத்துக்களுமே அது அப்படியே நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகி மாவாக வந்துருங்க. ஸோ அதனால தான் அந்த டேஸ்ட்டு அந்த குவாலிட்டி இருக்குதுங்க. இதுவும் இடிச்சு மசாலா மாதிரி இடிச்சதுக்கப்புறம் சலிக்கணுங்க. அதே மாதிரி இதுவும் அரைச்சதுக்கப்புறம் சலிக்கணும். சலிச்சதுக்கப்புறம் பெருவட்டம் மறுபடியும் 2 தடவை அரைக்கணுங்க. வாட்ஸ்அப் வெப்சைட்லையும் ஆர்டர் போடலாங்க. அதே மாதிரி உடும்பேட்டையில் இருக்க நம்ம நேரடி விற்பனை நிலையத்தில் வந்து வாங்கிக்கலாங்க. நன்றி, வணக்கங்க.